பார்த்த இந்த காம்போனன்ட்ஸுடைய சில அப்ளிகேஷன்ஸ். இப்போ டயோட் அப்படின்னு பார்த்தா அதோடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன? ஆல்ரெடி நம்ம டிரான்சிஸ்டர்னு பார்க்கும்போது அதோட அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். ஆம்ப்ளிஃபையர், ஆசிலேட்டர் அப்படின்னு பார்த்துருக்கோம். மல்டி வைப்ரேட்டர் சர்க்யூட்ஸ், யூஜேடி ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் சர்க்யூட். அதே மாதிரி இந்த மாஸ்ஃபெட் டு கண்ட்ரோல் தி பவர். நம்ம பவர் டிரான்ஸ்ஃபர் போகும்போது பவரை கண்ட்ரோல் பண்ண இந்த சர்க்யூட் யூஸ் பண்ணுவோம். ஆக்டிங் எஸ் அ ஸ்விட்சிங் சர்க்யூட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரையாக், அதுவும் ஸ்விட்சிங் சர்க்யூட், லோடுக்கு போகக்கூடிய பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் அந்த பவர் டிரான்ஸ்ஃபர் வரும்போது எஸ்சிஆர், ட்ரையாக், மாஸ்ஃபெட் இதெல்லாம் அந்த சேர்ந்து படிப்பீங்க. வேறு இப்போ நம்ம பார்த்த காம்போனன்ட்ஸில் மெயினாக அந்த ஜீனர் டயோடு அது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு பார்த்துருக்கோம். வோல்டேஜை ரெகுலேட் பண்ணி அவுட்புட் வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். ஆக்டிங் எஸ் அ ஸ்விட்சிங் டிவைஸ். இந்த டயோடை பற்றி பார்க்கும்போது டயோடு இஸ் நத்திங் பற்றி ஒரு பிஎன் ஜங்ஷன். ஒரு பிஎன் ஜங்ஷன் தான் டயோடுன்னு சொல்கிறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஒரு டயோடை நம்ம மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணிக்கணும்? யூஸ்டு ஃபார் தி ரெக்டிஃபயர் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறோம். நிறையா அப்ளிகேஷன் இருக்குது. டயோடு இஸ் ஆக்டிங் இஸ் அ ஸ்விட்சிங் டிவைஸ். ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு வேவ் ஷேப்பிங் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் இன்னொன்று பார்ப்போம் பின்னாடி. ஸோ எப்படி நம்ம கிளிப்பிங் சர்க்யூட், கிளாம்பிங் சர்க்யூட் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அது மாதிரி வேவ் ஷேப்பிங் சர்க்யூட்டில் நிறையா யூஸ் பண்ணலாம்.